அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்றும் நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக இருக்கின்ற நீங்கள் லைக் செய்யுங்கள். காமெண்ட்ஸ் பகுதியில் என்ன விடயங்கள் தேவை என்பது பற்றிய விடயங்களை சொல்லுங்கள். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆசிய கிண்ணம் ஆரம்பமாகின்றது. ஆசிய கிண்ணம் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விடயங்கள், ஏராளமான விடயங்கள் தெரியும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இம்முறை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஏற்பாட்டில் இந்த போட்டித்தொடரானது நடைபெறுகின்றது. இன்றைய தினம் அபுதாபியில் போட்டிகள் ஆரம்பமாகின்றன. அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய 2 மைதானங்களிலும் நடைபெறுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் என்றால் பொதுவாக அதிகமாக சார்ஜாவில் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இம்முறை சார்ஜாவில் போட்டிகள் இல்லை. அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய இடங்களில் அமைந்திருக்கின்ற மைதானங்களில் போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. இன்றைய முதலாவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகள் மோதப்போகின்றன. இதுதான் முதல் போட்டியாக அமையப் போகின்றது. விறுவிறுப்பான ஆசிய கிண்ண தொடராக இது அமையும் என்று மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், ஹாங்காங், ஓமான் போன்ற அணிகள், ஐக்கிய அரபு அமீரகம், இந்த அணிகள் எல்லாம் இம்முறையும் கடுமையான போட்டி ஒன்றை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மையில் நடைபெற்று முடிவடைந்த 31 நாள் போட்டித் தொடரில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதி இருந்தன. பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. பாகிஸ்தானை ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது. ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையான சவால் வழங்கி இருந்தது. ஓமான் இலங்கையின் படி முன்னாள் தலைவர் துலிப் மெண்டிஸின் தலைமையில் மிக அபாரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையின் முன்னாள் விக்கெட் காப்பாளர் கௌஷல் சில்வா ஹாங்காங் அணிக்கு பயிற்றுவிப்பாளராக பொறுப்பேற்று நல்ல முறையில் வழிநடத்தி வருகின்றார். இலங்கை அணி ஜிம்பாப்வேயில் தடுமாற்றத்துடன் தொடரை நிறைவு செய்து கொண்டு தொடரில் பங்கு பெற்ற போன்ற ஆசிய கிண்ண தொடரில் இப்படி பல சுவாரஸ்யமான விடயங்கள் காத்திருக்கின்றன. குழு நிலவரங்களை பொறுத்தவரையில் இந்தியா, ஓமான், பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியன குழு ஏயில் காணப்படுகின்றன. இந்த குழு உங்களுக்கு தெரியும், இந்தியா, பாகிஸ்தான் 2 அணிகள் பலமான அணிகளாக இருக்கின்றன. அடுத்த சுற்றுக்கு அவர்கள் தெரிவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஹாங்காங், இலங்கை ஆகிய அணிகள் இந்த குழு பியில் காணப்படுகின்றன. இதில் இலங்கை, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற 3 அணிகளும் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் கடும் போட்டி ஒன்று நிலவும் என்ற எதிர்பார்ப்பே அதிகமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறப் போகின்ற போட்டி ஆப்கானிஸ்தான், ஹாங்காங். நாளைய தினம் ஐக்கிய அரபு அமீரகம், இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி துபாய் மைதானத்தில் நடைபெறப் போகின்றது. பின்னர் 11ஆம் தேதி பங்களாதேஷ், ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டியும், 12ஆம் தேதி ஓமான், பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெறப் போகின்றன. 13ஆம் தேதி பங்களாதேஷ், இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி. இலங்கை அணிக்கு சவால் மிக்கதாகவே முதலாவது போட்டி அமையப் போகின்றது. வனிதுவாசரங்க மீண்டும் இலங்கை அணிக்குள் வருகின்றார் என்பது இலங்கைக்கு பலமானதாக இருக்கும். போட்டிகள் தினமும் துபாய் நேரப்படி 6:30, அதாவது இந்திய நேரப்படி 8 மணி அளவில் நடைபெறப் போகின்றன. இது நள்ளிரவு வரையில் போட்டிகள் செல்லப் போகின்றன இலங்கை நேரப்படி. எனவே போட்டிகளை விறுவிறுப்பாக, சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்க முடியும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றோம், ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ரைட். ஆசிய கிண்ணம் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இலங்கையில் நேற்றைய தினம் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இந்த டிஷர்ட் எல்லாம் பார்க்கின்ற வேளையில் உங்களுக்கு தெரியும், ஆசிய விளையாட்டு விழா அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெறப் போகின்றது. அதற்கான முன்னோட்ட நிகழ்வாக இலங்கையில் ஏசியா ஃபண்ட்ரேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடற்கரை நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. நேற்றைய விளையாட்டு தொகுப்பிலும் நான் இதுவை பற்றிய விவரங்களை தந்திருந்தேன். எனவே இதன் முன்னோட்ட நிகழ்வு, பிரபல்யப்படுத்தும் நிகழ்வு போன்று ஆசிய நாடுகளில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தேசிய ஒலிம்பிக் கமிட்டி அல்லது ஸ்ரீலங்கா ஒலிம்பிக் அல்லது நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் ஒலிம்பிக் அமைப்பு இவற்றை ஏற்பாடு செய்து நடாத்தியிருந்தது. கடற்கரையில் ஏராளமான பாடசாலை மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். பட்ட போட்டி நடைபெற்றது, ஓட்டப்போட்டி நடைபெற்றது, அதே போன்று தடைகளோடு ஓடுகின்ற போட்டிகள் நடைபெற்றிருந்தன. இவற்றோடு கலை நிகழ்வுகளும் கலந்து இந்த போட்டிகள் நடைபெற்றிருந்தன. பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் என்பதும் இங்கே சிறப்பம்சமாக அமைந்திருந்தது. உண்மையில் ஊக்குவிக்கும் முகமாக விளையாட்டு, பொதுவாக மெய்வல்லுனர், அத்லெட்டிக்ஸ் போன்ற விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் முகமாக இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. 46க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் ஆசிய விளையாட்டு விழாவில் ஜப்பானில் நடைபெறப் போகின்றன. எனவே இலங்கை வீரர்களை அதற்கு ஏற்றால் போல் தயார்படுத்துகின்ற வேலைகளில் இப்பொழுது நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ஈடுபட்டு வருவதாக சொல்கின்றார்கள். இவர்கள் ஏற்பாட்டாளர்களாக இருந்தாலும் அந்தந்த விளையாட்டுக்குரிய சங்கங்கள் அந்தந்த விளையாட்டு வீரர்களை தயார்படுத்தி ஆசிய விளையாட்டு விழாவில் சென்று பிரகாசிக்கக்கூடிய அளவில் அவர்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். கடந்த வருடம் சீனாவில் நடைபெற்றிருந்தது ஹன்சூவில், இம்முறை ஜப்பானில் நடைபெறப் போகின்றது. அதாவது 2026ஆம் ஆண்டு செப்டம்பரில் நடைபெறப் போகின்றது. இன்னும் ஒரு வருடம் இருக்கின்ற நிலையிலே அதற்கான ஏற்பாடுகள், நிகழ்வுகள், முன்னோட்ட நிகழ்வுகள், இப்படி பல சுவாரஸ்யமான விடயங்கள் ஆரம்பித்திருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் இதில் நேற்றைய தினம் நடைபெற்ற சில நிகழ்வுகளையும் கூட வீடியோ காட்சியாகவும் புகைப்பட காட்சியாகவும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது இன்னும் ஒரு முக்கியமான விடயம்.
ரைட், இந்த நிகழ்வு இவ்வாறு சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற அதே வேளை நேற்றைய தினமும் சில கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. உலகக்கிண்ண தெரிவுகான் போட்டிகளுக்கான போட்டிகள் நடைபெற்றன. ஐரோப்பிய வலயத்தில் நடைபெற்ற போட்டியில் ஸ்வீடன் அணி கொசோவா அணியிடம் அதிர்ச்சி தோல்வி ஒன்றை சந்தித்திருக்கின்றது. கொசோவா அணி 2-0 என வெற்றி பெற்றுக் கொண்டது. சுவிட்சர்லாந்து அணி ஸ்லோவேனியா அணியை 3-0 என வெற்றி பெற்றிருக்கின்றது. ஸ்காட்லாந்து பெலாரஸ் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 2-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றுக் கொண்டது. டென்மார்க் அணி 3-0 என்ற நிலையில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே போன்று ஜெர்மனி அணி நோர்தர்ன் அயர்லாந்து அணியை 3-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றுக் கொண்டது. ஸ்லோவாக்கியா அணி லக்சம்பர்க் அணியை 1-0 என்று வெற்றி பெற்றிருந்தது. ஸ்பெயின் அணி துருக்கி அணிக்கு எதிராக 6 கோல்களை அடித்திருக்கின்றது. மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைத்தது. போலாந்து பின்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் போலாந்து அணி 3-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றியினை பெற்றுக் கொண்டது. பெல்ஜியம் கசகஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பெல்ஜியம் அணி 6-0 என்ற வெற்றியினை பெற்றுக் கொண்டது. இவை ஐரோப்பிய வலயங்களுக்காக நடைபெற்ற போட்டிகள். ஆப்பிரிக்க வலயத்தில் நடைபெற்ற போட்டியில் மொரோக்கோ அணி ஜம்பியா அணியை 2-0 என்ற ரீதியில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மொரோக்கோ அணி ஏற்கனவே உலக கிண்ணத்துக்கு தெரிவாகிவிட்டது. நேற்றைய தினம் அந்த தகவலை உங்களுக்கு தந்திருந்தேன். எனவே இன்று அவர்களுக்கு மேலும் இன்னும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கின்றது. மொசம்பிக் அணி 2-0 என பொட்ஸ்வானா அணியை வெற்றி பெற்றிருந்தது. அதே போன்று அல்ஜீரியா குயினா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கோல்கள் பெறப்படவில்லை. உகண்டா அணி 2-0 என சோமாலியா அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே வேளையில் இன்னும் ஒரு போட்டியில் துனிஷியா அணி 1-0 என எக்வாட்டோரியல் கினியா அணியை வெற்றி பெற்றுக் கொண்டது. மற்றும் மலாவி லிபேரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி தலா 2 கோல்களுடன் நிறைவுக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மடகஸ்கார் அணி சாட் அணியை 3-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். கால்பந்தாட்ட போட்டிகளாக இவை நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டிகள். அந்த முடிவுகளையும் நேற்றைய தினம் மற்றும் அதிகாலை வேளைகளிலும் நடைபெற்ற போட்டிகளின் முடிவுகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை பாருங்கள். தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் வரும். இன்றிலிருந்து இனி ஆசிய கிண்ண கோடித்தரங்களோடு தினமும் உங்களை சந்திக்க முடியும். இனிய சுவாரஸ்யமான விடயங்கள், ஆசிய கிண்ணத்தில் எவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பேன்.